வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உடம்புல திடீர்னு நெறைய இடங்கள்ல கருப்பு தழும்புகள் தோன்றும். அதாவது கை, காலு, முகம் எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒண்ணு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்னு நெனச்சுப்போம். இல்ல அப்படின்னா வயசாயிடுச்சுன்னு நெனச்சுப்போம். இல்ல அப்படின்னா இது வந்து நமக்கு இப்ப புதுசா வந்திருக்கு. எப்படி இது வந்துச்சு? அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்த உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இந்த உடம்புல நமக்கு கருப்பு தழும்புகள் ஏன் ஏற்படுது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம தோல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிய வந்து வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது. உள்ள வந்து நம்ம உறுப்புகள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு டிஸ்ப்ளே போர்டு தான் நம்மளுடைய தோல். ஸோ தோல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. இதுல வந்து ஒரு 8 விதமான காரணம் சொன்னேன் இல்லையா? முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தோல் கருப்பா இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து வெயில்ல வந்து அதிகமா போறதே கிடையாது. ஸோ சிலர் வந்து வெயில்ல அதிகமா வேலை செய்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெக்கு, இந்த கை எங்க வெயில் அதிகமா படுதோ அங்கெல்லாம் வந்து டார்க்னஸ் அதிகமா இருக்கும். இது ஒரு காரணம். இந்த டார்க்னஸ் வந்து நம்ம போகுறதுக்கு அது இதையெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. விட்டமின் டி கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கை ஒண்ணு எண்ணெய் பட்டிருக்கும், இல்லன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தழும்புகள் மாரி இருந்திருக்கும். காயம் பட்டா கூட அந்த காயம் ஆறுச்சுன்னா தழும்பு அப்படியே தோன்றும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் தான் முதல் காரணம். ஒரு சுவாரஸ்யமான உண்மையை பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு பெரியவரோட தோல் வந்து கிட்டத்தட்ட 2 மீட்டர் அளவுக்கு இருக்கும். ஒரு பெரிய போர்வை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அளவுல நம்ம உடல்ல இருக்கும். இந்த தோல் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்ம உடலை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம். இந்த தோல் வந்து உடல்ல இருக்கிற உறுப்புகளுடைய மாற்றங்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். முதல் காரணம் வெயில். நிறைய பேருக்கு வெயிலை பத்தி தெரியும். வெயில் அதிகமா நமக்கு எங்க படுதோ அங்க கருப்பாகுன்னு. ஆனா வெயில் வந்து அதிகமா படுறது யூவி அப்படிங்கிற ஒரு கதிர்வீச்சால தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணும். இது உற்பத்தி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலை வந்து பாதுகாக்கிற ஒரு திரவமா வந்து அது நம்ம உடம்புல போர்வையா மாறி இருக்கு. ஸோ கருப்பா வந்து மாறுறதுக்கான காரணங்கள் வராம இருக்கறதுக்கு இது பாதுகாக்கும். நம்மளோட தோலை பாதுகாக்கிறதுக்கு மெலனின்ற ஒரு திரவத்தை உற்பத்தி பண்றதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு நிறங்கள் அதிகமா தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, மெலனின் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம தோலை வந்து பாதுகாக்கிற இயற்கையான ஒரு பாதுகாப்பு கவசம். 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன். பீரியட் டைம்லயும் அதே மாதிரி கர்ப்ப காலத்திலயும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முகத்துல அதாவது கருப்பு கலர்ல ஒரு புள்ளிகள்லாம் தோன்றும். அதுதான் வந்து மிலாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்ப காலத்திலயும் ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுற டைம்லயும் நமக்கு வரும். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரெக்னன்சி மாஸ்க், அதாவது கருப்பு நிறங்கள்ல தழும்புகள், பழுப்பு நிற தழும்புகள்லாம் வரும் மாசமா இருக்கிற பெண்களுக்கு. ஸோ இதையும் வந்து கர்ப்பகால தழும்புகள்னு சொல்லுவாங்க. இது திடீர்னு வரும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது மறைஞ்சிரும். 3வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் எதிர்ப்பு. இன்சுலின் வந்து நமக்கு உடல்ல குறைஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிரும். அதனாலயுமே வந்து நம்ம உடல்ல வந்து தோல் நிறங்கள் மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு விஞ்ஞான உண்மையை பத்தி பார்க்கலாம். தோலுக்கும் ஹார்மோனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதனாலதான் சில உடல்நிலை மாற்றங்களை தோல் வந்து நமக்கு வெளியே வந்து தெரிவிக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே தோல் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம். 4வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயம். இப்ப காயங்கள் வந்து பார்த்தோம்னா, கொசுக்கடி, முகப்பரு, அதே மாதிரியே கொசுக்கடியால ஏற்பட்ட காயங்கள் இதெல்லாம் ஆறுனாலுமே அங்க வந்து கருப்பு கலர்ல நமக்கு வந்து தழும்பு ஏற்பட்டுரும். இததான் வந்து போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா அப்படின்னா திடீர்னு நமக்கு இந்த தழும்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் ஒரு காரணம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து முகப்பரு வந்து ஆறி இருக்கும். அந்த முகப்பரு வந்ததை விட அது ஆறுனதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு தழும்பு, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கவலையை தரும். ஸோ இந்த தழும்பு நாளடைவில் மறைஞ்சிரும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் அது போகாது, லேட்டாக தான் மறையும். 5வது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் குறைபாடு. அதாவது ஒரு தழும்பை பார்த்து இது என்ன விட்டமின் குறைபாடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன விட்டமின் குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கலாம். 6வது காரணம் வயது. வயது அதிகரிக்கும் போது ஏஜ் ஸ்பாட் அல்லது லிவர் ஸ்பாட்னு அழைக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறத்தில் கலர்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து கல்லீரலில் தொடர்பு படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பழுப்பு நிற தழும்புகள் வந்துருச்சுன்னா வயசு ஒரு காரணம் அப்படிங்கிறத இல்லாமல் அது எதனால் வருதுங்கிறதே நம்ம கவனிக்கணும். 7வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம
நம்ம நிறைய விஷயத்துல பார்க்குறோம். எல்லா பதிவிலுமே ஸ்ட்ரெஸ் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லாம நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுல கருவளையங்கள் அதிகமா ஏற்படும். ஸோ கருப்பா தழும்புகள் வர்றதுக்கான காரணங்கள் அது பெர்மனன்ட்டாவே இருக்கும். அந்த கண்ணுல தழும்பு. ஸோ நீங்க தூங்கணும் அப்படின்னா, மன அழுத்தங்கள் இல்லாம இருந்து தூங்கணும். தூக்கத்த ரொம்ப நெருக்கமா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு சில மாற்றங்கள் ஏற்படாம இருக்கும். அதாவது முக்கியமா தழும்புகள் அதிகமா நம்ம கண்ண சுத்தி கருவளையங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அது வராம இருக்கும். 8வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி உராய்வு, இந்த முழங்கை இருக்கு இல்லையா? இது தேய்மானம் அடையிறது. அதே மாரி கழுத்து, அக்குள் எங்கெல்லாம் வந்து உராய்வுகள் அதிகமா இருக்குதோ, அங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து முட்டிக்கால்ல கூட பாருங்க, கால் பாதம் இருக்கு இல்லையா? 2 பக்கமும் உட்காருவோம்ல. இப்ப கிளாஸ் ரூம்லலாம் அப்பலாம் இப்பதான் சேர் டேபிள் அப்பலாம் கீழ தான் உட்காந்துருப்போம். பார்த்தீங்கன்னா, இந்த முட்டிலாம் வந்து கொஞ்சம் கருப்பா ஆயிருக்கும். ஸோ இது உறைவுகள் அதிகமா இருக்கிறதுனால ஏற்படுது. இதையும் வந்து நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ஒரு ஆச்சரியமான விஞ்ஞான தகவல் என்னன்னா, நம்ம தோல் வந்து 27 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள புதுசா மாறும். புது தோல் அடுக்கா மாறுறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தோல் கருமை நிறமா இருந்தாலும், நாளாக நாளாக வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆவறத நாம பார்க்க முடியும். சித்த மருத்துவ பார்வையில பார்க்கலாம். சித்தர்கள் தோல, உடல், ரத்தம், ஜீரண மண்டலம், உடல் தாது இது எல்லாத்தையுமே சமநிலை இருக்குதாங்கிறதையும் பார்க்குறாங்க. அதனால தான் சித்தர்கள் தோல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, வெளிப்புற உறுப்புகளை மட்டும் பார்க்காம உள் உறுப்புகளையும் கவனிச்சாங்க. இப்ப பலர் அறியாத இயற்கை வழிகளை பார்க்குவோம். நம்ம வந்துட்டு நெல்லிக்காய் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோல் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். நெல்லிக்காய் வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அது ஷைனிங்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழை வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்குவாங்க. வெளிப்பூச்சாவும் பூசிக்குவாங்க. கத்தாழை தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கும் போது சூடு வந்து நமக்கு குறையும். சூடு குறைஞ்சாலே நமக்கு ஓரளவுக்கு உடல் நல்லா இருக்கும். உஷ்ணம் குறைஞ்சிருச்சுன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதையே வந்து நாம பூவை வந்து டீ வச்சு குடிப்பாங்க. இலைய வந்து தேய்ச்சி குளிப்பாங்க. இது எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அயன் சத்துக்கள் நிறைய கிடைக்கும். கூடவே வந்து முடியும் வந்து நல்லா கருகருன்னு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதனால தான் நம்ம வந்து உள் உறுப்புகளை சரி பண்றதுக்கு இயற்கை வழியான வழிமுறைகள் பாரம்பரியமா அப்பையிலிருந்தே செஞ்சுட்டு வந்தாங்க. அதை நாம இப்ப கவனத்துல எடுத்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம உடல் சூடு அந்த கருப்பு தழும்பு இதுல இருந்து வெளியே வரலாம். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கும் போது கம்பல்சரி கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப யாராவது குளிக்கிறாங்களா? அந்த மாதிரி யாருமே மஞ்சள் போடுறது இல்லை. மஞ்சள் போடுறது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சள் வந்து இந்த அழகு கலை இருக்கு இல்லையா? அவங்க வந்து மஞ்சள் போடாம நம்மள பண்ணிட்டாங்க. பட் நீங்க அழகு கலைக்கு எப்பயாவது ஒரு நாள் போங்க. ஆனா கம்பல்சரி தினமும் நீங்க குளிக்கும்போது மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளாவது தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வந்து நல்லா மினுமினுப்பாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த கருப்பு பழுப்பு இந்த நிறத்தில் இருக்கிற தழும்புகள் வர்றது குறைஞ்சிரும். அப்படியே இருந்தாலும் மஞ்சள் போட்டு குளிச்சிங்கன்னா அது மறைஞ்சே போயிடும். இப்போ நம்ம யோக ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். பிருத்திவி முத்திரை எல்லாருக்குமே தெரியும். இது பிருத்திவி முத்திரை. இந்த முத்திரை வந்து நாம் தொடர்ந்து ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கண்களை மூடி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே மெதுவாக விடணும். இது நாம் செய்யும்போது நம்மளுடைய உடல் வந்து நல்லா சூட்டை வந்து வெளியே தள்ளும். அதே மாதிரியே ரிலாக்ஸாகவும் வச்சுருக்கோம். கூடவே வந்துட்டு சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணணும். இதுவும் நம்மளுடைய உடல் இருக்கிற வெப்பங்களை வெளியே தள்ளி ரிலாக்ஸாக நம்மளை வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான யோக பயிற்சிகளை செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வழிவகை செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுய பரிசோதனை கம்பல்சரி செய்யணும். உங்களுக்கு எந்த இடங்களில் ஏதாவது உணவுகள் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரத்துக்கும் இந்த கருப்பு கலர் தழும்புகள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கருப்பு தழும்புகள் எந்த நேரங்களில் வருது? கொசுக்கடியா இல்லை ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டுருச்சா? அதனால் அந்த கருப்பு தழும்புகள் அங்கேயே இருக்குதா? கழுத்தில் கருமை அதே மாதிரி கர்ப்பஸ்திரீகளுக்கு வர்றது டெலிவரி ஆனதுக்கப்புறம் தன்னால் மறைஞ்சிரும். இதையெல்லாம் நீங்கள் கவனித்து உங்களுக்கு எந்த நேரத்தில் ஏன் இந்த கருப்பு தழும்பு வருது அப்படிங்கிறத கவனிச்சு ரத்தம் வந்து சுண்டுனாலும் கூட நமக்கு தழும்புகள் வந்து மறையறதுக்கு லேட் ஆகும். வயசாயிடுச்சுன்னா இது வரும். அதுக்கு மஞ்சள் போட்டு குளிங்க. கூடவே வந்துட்டு சந்தனம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன அந்த இயற்கை உணவு வகைகள்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த கருமை நிறத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம். கருமை நிறம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அசால்ட்டாக விடாமல் ஏன் இந்த மாதிரி வருதுங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிற இந்த சின்ன சின்ன தகவல் மூலிமா நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.